நமக்கு அரிசி மாவு மாதிரி ரொம்ப புளிக்காது, நார்மலாக தான் புளிச்சிருக்கும். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இட்லி சோடா போட்டு கரைச்சி வைக்கிறாங்க நைட்டே. அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா இட்லி சோடாவும் ஒரு கெமிக்கல் தான். என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கங்க. நான் இன்னைக்கு சோள பணியாரம் செய்யலான் இருக்கிறேங்க. அதுக்கு ஒரு 250 கிராம் பிடிங்க இந்த டம்ளர். இதே அளவுள்ள டம்ளர், இதுவும் ரெண்டு ஒரே அளவுள்ள டம்ளர் தான். இது ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேங்க. இது ஒரு டம்ளர் சோளம் எடுத்துருக்கிறேன். இது 100 கிராம் பிடிக்கிற டம்ளருங்க. இதில் உளுந்து எடுத்துருக்கிறேங்க. இப்போ எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சுக்கலாங்க. இது 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அப்படியே ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. அடுத்து உளுந்துக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 இட்லி பீன்ஸுங்க. இது எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க. இது ஒரு 6 to 7 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நம்ம சோளம் நல்லா மைய அரைப்படும். இதை அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நான் சோள பணியாரம் செய்யலாம், சோளத்தில் இட்லியும் செய்யலாங்க. நம்ம பணியாரம் செய்யலாம், இட்லியும் செய்யலாம். 7 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மிக்சியில் தான் அரைச்சேன். நமக்கு அளவு கம்மியாக இருக்கிறதுனால மிக்சிலேயே போட்டுக்கிட்டேன். அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போடலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு குண்டா, பாதி குண்டா மட்டும்தான் ஊற்றி வச்சுருக்கிறேங்க. ஏன்னா உப்பு மட்டும்தான் போட்டு கரைச்சிருக்கிறேன். மாவு எப்படி பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். நல்லா மாவு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா மேலால் எடுக்கிறதுக்கு கூடாது. நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இட்லி சோடா வேணும்னாலும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பனியார சட்டி எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பனியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. முக்கால் குழி மட்டும் ஊற்றுங்க, ஏன்னா அது வெந்து வரும்போது நல்லா பஃப்னு வரும். அதுக்காக புதுசாக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. பணியாரம் பாருங்கள், நல்லா பஃப்னு நல்லா புசு புசுன்னு மேலே வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம எப்போ திருப்பணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். புதுசாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இது ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெந்துக்குச்சு. இப்போ நம்ம திருப்பணும் அப்படின்னா நல்லா அடியில் வெந்திருக்கும், மேலே மட்டும் வெந்திருக்காது. இப்போ இது நம்ம டக்குன்னு திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். ஊற்றினோடனே நம்ம திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், திருப்ப முடியாது. அடியில் வெந்திருக்காது. திரும்ப நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வேக விட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக வெந்துடும். இப்போ நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கம் வெந்திருக்கும். இப்படி நல்லா வெந்திருக்கணும் 2 பக்கமும். இதை தார்கருதுன்னு சொல்லுவாங்க, மைகோதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸ்பூன்லேயே எடுக்கலாம். இந்த கம்பி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சிவப்பு கலர் சோளமும் இருக்குதுங்க, சுடுது. சிவப்பு கலர் சோளமும் இருக்குது, அதுலேயே வெள்ளை கலர் சோளமும் இருக்குது. சாப்பாடு செய்கிறதுக்கு வேணுன்னா நம்ம சிவப்பு கலர் சோளம் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, பணியாரெலாம் செய்யறதுக்கு நமக்கு வெள்ளை கலர் சோளம் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதேமாரி பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இருக்குது பாருங்கள். உள்ள சோள பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம இட்லி ஊற்றலாம், தோசை ஊற்றலாம், ஆப்பம் ஊற்றலாம், எது வேணாலும் ஊற்றலாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கலாங்க. சிறுதானியத்துக்கு ஃபுல்லாக மாற வேண்டாம். 50% இது, 50% மற்ற சிறுதானியம், 50% தான் நான் அரிசி அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நீங்கள் இதை நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.